வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் நல்ல ஒரு தரமான கம்பெனி டியூட்டரை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிப்பு கம்பெனியோட டோம் டியூட்ரு தான். இந்த டோம் டியூட்ரு 100 வாட்ஸு வரைக்கும் நாம் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த டோம் டியூட்டரோட மாடல் ZTT04ங்கிறது. இந்த டியூட்ரு 8 ஓம்ஸில் கிடைக்குது. 4 ஓம்ஸ்லேயும் வேறு மாடலில் கிடைக்கும். 4 ஓம்ஸ் அண்ட் 8 ஓம்ஸ் வரைக்கும் தாராளமாக நாம் பயன்படுத்திக்கலாம். ஆடியோவை பொறுத்தளவில் 2 விதமான ஓம்ஸையுமே சூட்டபுளாக அமையும். இந்த டியூட்டரில் சில்லிங் சவுண்டு ரொம்ப பெட்டரான சவுண்டு குவாலிட்டி இருக்கும். இந்த டியூட்ரு நம்ம லெஃப்ட் ரைட் சேனலுக்கு 2 சேனலுக்கு மட்டும் போட்டால் போதும். 2 சேனலுக்கு பயன்படுத்தினாலே நல்லாயிருக்கும். ஆனால் சரவுண்டு சென்டருக்கு டியூட்ரு பயன்படுத்தக்கூடாது. இது மேக்னட் டியூட்டர். நம்ம சாதாரணமாக மற்ற டியூட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா எல்லாம் பிளாஸ்டிக்கிலே தான் அந்த மாதிரி இருக்கும். மேக்னெட் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த டியூட்ரு நல்ல கனமாகவும் வெயிட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். இது தரமான நல்ல கம்பெனி. இதே கம்பெனியை சேர்ந்த ஸ்பீக்கர் வகைகளும் இருக்குது. விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் A1. இது இந்த டியூட்ரு 8 ஓம்ஸு உள்ள டியூட்ரு இங்கே போட்டிருக்காங்க. 8 ஓம்ஸ்ன்னு சொல்லி வாட்ஸ் 100 வாட்ஸ் வரைக்கும் தாங்கும். சரி, இந்த டியூட்டரை நாம் எப்படி லைன் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டியூட்டருக்கு தேவையான 4 ஸ்க்ரூவுமே இவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சிறிய பாக்கெட்டில் இருக்கும். நாம் அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அது போக கிராஸ் ஓவர் அப்படிங்கிறதும் இதே கம்பெனியில் உண்டு. நமக்கு லெஃப்ட் ரைட் சேனலுக்கு மட்டும்தான் டியூட்ரு தேவை. அதனால் 2 டியூட்ரு வாங்கினா போதுமானது. இந்த 2 டியூட்டரில் மற்ற ட்வீட்டர்களை காட்டிலும் இதில் வரக்கூடிய சில்லிங் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அருமையான ட்வீட்டர், பக்கா ரிசல்ட் இருக்கும். இது விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை நாம் இப்படியே வெறுமனே லைன் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு மெட்டீரியல் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர். எல்லாமே கிராஸ் ஓவர்னு சொல்கிறத பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு டியூட்ரு வீடியோவில் நாமளே ஒரு கிராஸ் ஓவர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் மேனுவலாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். அது மாதிரி இவங்க கம்பெனியில் இருந்தே அவங்களே கிராஸ் ஓவர் போட்டு கொடுக்குறாங்க. இதுவும் அவங்க ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு எல்லாமே அளந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விதமான பாக்ஸில் கிடைக்கும். இதுதான் கிராஸ் ஓவர். ரொம்ப விலை ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது, கம்மியான ப்ரைஸ் தான். குவாலிட்டி இருக்கும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட தான் செய்யும். நம்ம 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் டியூட்டர் கிடைக்குமான்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். இதில் வரக்கூடிய சில்னஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் கேட்குறதுக்கு. அவங்களே இந்த அட்டை பாக்ஸில் போட்டிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் அவுட்புட்டு 100 வாட்ஸு டோம் டியூட்டர்னு சொல்லி ஜிப்பு
ஃபீல் த மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா மியூசிக் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த டியூட்டரில் இங்கே வந்து எழுதியிருப்பாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே தான் வந்து நாம் ஆம்பிளிஃபயரில் லெஃப்ட் ரைட் சேனல்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் 2 வயரை எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் மாறாமல் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றாகாது. நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். மைனஸுக்கு மைனஸும் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸும் இன்புட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் இது வழியாக ட்விட்டருக்கு உண்டான அவுட்புட்டு கிடைக்கும். இந்த 2 லீடுலையுமே வந்து டியூட்டரை லிங்க் பண்ணணும். நம்ம இதில் டியூட்டரில் 2 வயர் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டியூட்டரோட ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் லிங்க் பண்ணணும். இங்கேருந்து 2 வயர் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா அடுத்ததாக இருக்கிற வந்து ஸ்பீக்கருக்கு பயன்படுத்தலாம். ஊப்பர் ஸ்பீக்கருக்கும் பயன்படுத்தலாம். நாம் பயன்படுத்தக்கூடிய இடங்களை பொறுத்து அது வந்து வேலை செய்யும். நாம் என்ன இன்புட் சோர்ஸ் கொடுக்கோமோ அதுதான் இங்கே அவுட்புட்டாக வரும். சப்வூஃபர் சிக்னலை இதில் இன்புட்டாக கொடுத்தோம்னு சொன்னால் டியூட்டரில் வந்து பேஸ் கிடைக்க சில்லிங் வராது. இது வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கிராஸ் ஓவருங்கிறது. கிராஸ் ஓவருங்கிறது ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி அது ஒரு ஃபீலிங்காக மாற்றி கொடுக்கும். இது வந்து இதே கம்பெனியில் ஜிப்பு கம்பெனியிலே ஸ்பீக்கரும் கிடைக்கும். அதுவும் நல்ல ஆடியோ, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்பீக்கர் வகைகளில் டியூட்டர் வகைகளில் நல்ல தரமான பொருளை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதுவும் ரொம்ப விலை கம்மி தான். சில இடங்களில் கிராஸ் ஓவரை 2000 3000 அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏமாந்து வாங்காமல் நல்ல தரமான கம்பெனி டியூட்டர் கிராஸ் ஓவர்களை வாங்கி பயன்படுத்துங்க. நல்லாயிருக்கும். ஒன்றுக்கும் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுக்கணும். இப்போ நாம் 2 டியூட்டர் வாங்கினோன்னு சொன்னால் 2 கிராஸ் ஓவர் வாங்கணும். அப்படியே நம்ம வந்து இதை வந்து ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே நாம் வந்து இந்த கிராஸ் ஓவரை உள்ளே வச்சு ஃபிட் பண்ணி இன்புட்டு கொடுக்குற வயரை மட்டும் வெளியில் எடுத்தால் போதுமானது. 2 டியூட்டருக்கு 2 கிராஸ் ஓவர் போட்டால் போதும். ஒவ்வொரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளேயும் நம்ம இன்புட்டு வயரை மட்டும் வெளியில் எடுத்து அவுட்புட்டை வந்து அப்படியே 1 டியூட்டருக்கும் 1 ஸ்பீக்கருக்கும் லைன் கொடுத்துக்கலாம். ஆடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் துல்லியமாக கிடைக்கும். ஒவ்வொரு ஆம்பிளிஃபயர்ஸுக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஆடியோ ரிசல்ட்டு கேட்கணும்னா இந்த மாதிரி தரமான ஸ்பீக்கர்கள் நான் அறிமுகப்படுத்துகிற வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிற எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பொருள் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன். தாராளமாக நீங்கள் இதுகளை வாங்கி பயன்படுத்துங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது மாதிரி தெரியும். நம்ம ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கி போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல கிளாரிட்டியோட ஆடியோ கேட்டுக்கலாம். நான் முன்னாடி உள்ள டியூட்டர் வீடியோவில் போடக்கூடிய மாதிரியே தான் அது வந்து நான் வந்து மேனுவலாக கையில் சுற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இவங்களும் அதே மாதிரி ஒரு காயில் நான் புலார் கெப்பாசிட்டர் 2.2 ஓம்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. 5 வாட்டில் 2.2 ஓம்ஸு பயன்படுத்தியிருக்காங்க. ஃபீஸபிள் ரெஜிஸ்டர் அவங்களோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி டியூட்டர் போடும்போது அதே கம்பெனி உள்ள ஸ்பீக்கர் வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது ஆடியோவோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த டியூட்டரை மாட்டி இதில் வரக்கூடிய சில்லிங் சவுண்டு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு ஆம்பிளிஃபயரில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு
அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சாதாரண டியூட்டரில் ஒரு மாதிரி இருக்கும், இந்த டியூட்டரில் டோம் டியூட்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற லெவலில் அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. டோம் டியூட்டரவே 3000 வாங்க 2000ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு காஸ்ட்லியெல்லாம் இது வராது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் லுக்காக இருக்கும், பார்த்தாலே தெரியும். காஸ்ட் வைஸை ஏன் பப்ளிக்கில் வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு 50 ரூபா 100 ரூபா முன்ன பின்ன விற்பாங்க. நாம் பப்ளிக்கில் சொல்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் விலையை நீங்கள் கேட்க வேண்டாம். நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் நம்பர் பதிவிடுவேன், நீங்கள் அதில் போய் விலையை கேட்டுக்கோங்க. இதோட ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம். வாங்க தொடர்ந்து வீடியோவோட இணைஞ்சிருங்க. இப்போ நாம் ஒரு 2.1 ஆம்பிளிஃபயரில் லெஃப்ட் ரைட் சேனல் 2 சேனலில் இருந்து ஒயரை எடுத்துகிட்டு இதுதான் அந்த ஒயரு. அதோட இன்புட் சோர்ஸ் இந்த ஒயர் தான். இந்த ஒயரை இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். இதுதான் லெஃப்ட் ரைட் சேனல்லேருந்து வரக்கூடியது. இந்த லைன் டியூட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்பீக்கருக்கு, ஊப்பர் ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கிடக்கிறது போல்டன் கம்பெனி ஸ்பீக்கரு. இதில் இருக்கிற டியூட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல சும்மா தற்காலிகத்துக்கு உங்களுக்கு டெஸ்டிங்காக வேண்டி இந்த இடத்துல டியூட்டரை வச்சுருக்கிறேன். அதே போல் இந்த ஒயரு இங்கே ஆம்பிளிஃபயர்லேருந்து வரக்கூடிய ஒரு சேனலு. அந்த ஒயர் இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். இது டியூட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த ஊப்பர் ஸ்பீக்கருக்கு, இது அஃபெக்ஸ் ஸ்பீக்கரு. இப்போ 2 டியூட்டரையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இது 2.1 ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயரில் நாம் ஒரு சாங்கு ப்ளே பண்ணி ஒரு 8 செகண்டு கட் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயரில் சப்வூஃபரும் உண்டு. இப்போ நாம் செக் பண்ண போகிறது லெஃப்ட் ரைட் சேனலை மட்டும்தான். அதனால் நான் சப்வூஃபருக்கு லைன் கொடுக்கல. கீழே உள்ளது தான் சப்வூஃபர் லைனு. அந்த லைனை கனெக்ட் பண்ணாமல் லெஃப்ட் ரைட் சேனலில் மட்டும் அந்த டியூட்டரில் சில்லிங் சவுண்டு எந்த மாதிரி வருதுன்னு இப்போ நாம் பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம டியூட்டரை ஸ்பீக்கர் லைனை எடுத்து விட்டுட்டு டியூட்டரில் மட்டும் எந்த மாதிரி நமக்கு அந்த சில்னைஸ் கேட்குன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கரும் டியூட்டரும் சேர்ந்து தான் உங்களுக்கு லைன் கொடுத்து காமிச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்பீக்கர் லைனில் ஒரு லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு தடவை இதை கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் லைனை இப்போ கழட்டி விட்டு வந்துட்டேன். இப்போ டியூட்ரு மட்டும்தான் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் லிங்க் பண்ண மாதிரி இருக்குது. சாங்கு ப்ளே பண்ணுறேன். இதில் டியூட்டரில் லைட்டாக வாய்ஸோடு சேர்ந்து தான் வரும். இந்த லைட்டாக வாய்ஸு சேர்ந்து வரக்கூடியது தான் அந்த சில்னைஸ் ஸ்பீக்கரோடு நம்ம சேர்த்து கேட்கும்போது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. டியூட்டரில் லைட்டாக லேசாக வாய்ஸ் வரணும். சுத்தமாக நமக்கு வாய்ஸ் வராமல் சல்லு சல்லு சல்லுன்னு வந்துன்னு சொன்னால் நமக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்கும். இது லேசாக சாங்கோட பாடிக்கிட்டே சில்லிங் வரும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நமக்கு ஸ்பீக்கரோடு பாடும்போது தெரியாது. இப்போ திரும்பவும் ப்ளே பண்ணுறேன். சில்லிங் ஒரு
அது என்னன்னு சொல்கிறது எனக்கு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஒரு குண்டூசி சவுண்டு மாதிரி நல்லா கணீர் சல்லு சல்லு சல்லுன்னு இந்த கொலுசு சத்தம் மாதிரியே கேட்குது. ஆனால் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியலை. நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதில் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோ நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் ப்ளே பண்ணலாம். இல்லைங்க, வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மற்ற டியூட்டரில் நம்ம நார்மல் டியூட்டரில் கேட்குறதுக்கும் இந்த டோம் டியூட்டரில் கேட்குறதுக்கும், டோம் டியூட்டரில் இந்த கிராஸ் ஓவரில் போட்டு இந்த ஜிப்பு டியூட்டரில் கேட்குறதுக்கும் சில்லிங் வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து நான் திரும்ப ஸ்பீக்கரில் மாட்டியே ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கரும் கனெக்டில் தான் இருக்குது, டியூட்டரும் கனெக்டில் தான் இருக்குது. திரும்பவும் சாங்கு ப்ளே பண்ணலாம். இப்போ ட்ரிபிள் மட்டும் தனியாக வச்சு பார்ப்போம். ஸ்பீக்கரோடு சேர்ந்து பேஸை குறைச்சிட்டேன். அருமையான ரிசல்ட்டு, பக்காவாக இருக்குது. இதில் ஜிப்பில் நிறைய மாடல் வெரைட்டிஸாக கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.